அபிஜித் தீப்கேவை இருகரம் கூப்பி வரவேற்கிற தமிழ்நாடு தற்கூரி கூட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் தேவைப்படுது. காலி உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரில. நீங்கள்லாம் திருட்டு பயலுக இந்த பதவி பணத்துக்காக வெறி எடுத்து விஜய் அவர்கள் மேலே இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு கக்குறீங்களே சாமி. 4 மாதத்துக்குள்ளே என்னத்தை அப்படி ஆட்சியை கண்டு இது பண்ணிட்டீங்கன்னு தெரில. எங்களுக்கு தெரிஞ்சு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எங்கள் ஊரில் முதல்ல 4-5 ஒயின் ஷாப் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒயின் ஷாப்பை நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஊழல் லஞ்சம்ன்றது ஒவ்வொரு இடத்துலையுமே நடந்துச்சு. சின்ன சின்ன டாக்குமெண்ட் விஷயத்து அந்த இதெல்லாம் நான் மாறி இருக்கேயா. ஏன் உங்களுக்கு அந்த கண்ணில் அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? கேட்டால் அணில் குஞ்சு அணில் குஞ்சு. ஏடா 1.5 கோடி மக்கள் 2 கோடி மக்களை நீ அணில் குஞ்சுன்னு சொல்லும் போது இந்த அணில் குஞ்சு யாருன்னு நாங்கள்லாம் காட்டுவோம். எல்லா பயல்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கப்பா. இந்த டிவிகே கட்சியை எதிர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் ஒன்று சேர்றாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இது அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த எல்லா கூட்டமும் ஒன்று சேர்ந்துக்கும். ஆனால் மக்களான நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே தான் அதிக போராட்டம் என்று கிடக்கு. இந்த மாதிரி சுயநலவாதிகளை கையில் ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் முடங்கி போவோம். மக்களே நமக்கான ஆட்சி கனிம வளமாக இருக்கட்டும், நம்மளோட பணத்தை சுரண்டி திங்கிறவங்களெல்லாம் இன்னைக்கு சட்டசபையில் ஆதவ அர்ஜுனா பொலன்னு பொலந்து விட்டார். பினாமிகள் எல்லாருமே அவங்க ஊருக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இந்த பினாமிகள்லாம் யார், எம்எல்ஏலாம் யாரை பினாமியாக வச்சுருக்காங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அரசியலை சேர்ந்தவங்க ஆட்சி ஒரு கட்சியை சார்ந்தவங்களுக்கு 10-15 வண்டி வச்சுக்கிட்டு எவ்வளோ திமிரா போவாங்க வருவாங்க. இது எல்லாமே நீங்களும் கண் கூட பார்த்துருப்பீங்க. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நன்றி.